எருசலேமில் எழும்ப போகும் மூன்றாவது தேவாலயம், அந்தி கிறிஸ்துவின் மாபெரும் தந்திரம், பைபிள் உடைக்கும் பதைவதைக்கும் ரகசியம். தேவாலயமே இல்லாத போது அவன் எப்படி உட்காருவான்? 2 தசனோனிக்கர் உடைக்கும் அதிர்ச்சி உண்மை, மனித மூளையை உலுக்கும் இறுதிகால ரகசியம். ஜீசஸ் காலிங் டிவி பைபிள் மறைந்திருக்கும் மாபெரும் 1000 மர்ம முடிச்சுக்கள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். எருசலேமில் கட்டப்போகும் மூன்றாவது தேவாலயம், அந்தி கிறிஸ்து உட்கார போகும் சிம்மாசனத்தின் பதைவதைக்கும் பைபிள் ரகசியம். எருசலேம் தேவாலயம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமை இறங்கி வந்த மாபெரும் இடம். ஆனால் இன்று நீங்கள் இஸ்ரேலுக்கு போய் எருசலேம் மலையை பார்த்தால் அங்கே யூதர்கள் தேவாலயமே கிடையாது. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பே ரோமானியர்களால் அந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி முற்றிலும் இடிக்கப்பட்டு விட்டது. இன்று அந்த இடத்தில் வேறு மதத்தினர் கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆனால் வேதாகமத்தை ஆழமாக படிக்கும்போது இறுதி காலத்தை பற்றி மனித அறிவை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு மாபெரும் அதிர்ச்சி அங்கே காத்திருக்கிறது. உலகத்தின் முடிவில் அந்தி கிறிஸ்து என்ற ஒரு கொடூரமான தலைவன் தோன்றுவான். அவன் என்ன செய்வான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆணித்தரமாக சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கர் 2:4, அவன் தேவனுடைய ஆலயத்தை தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிப்பான். இன்று எருசலேமில் தேவனுடைய தேவாலயமே இல்லையே. அப்படியானால் அந்தி கிறிஸ்து எந்த ஆலயத்தில் போய் உட்காருவான்? ஒருவேளை பவுல் ஆவிக்குரிய தேவாலயத்தை சொல்லுகிறாரா? இல்லவே இல்லை. அந்தி கிறிஸ்து உட்கார்ந்து தன்னை தேவன் என்று அறிவிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த எருசலேம் மலையில் மீண்டும் ஒரு மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட்டே ஆக வேண்டும். இன்று எந்த ஒரு உலக சரித்திரமோ கட்டுக்கதையோ இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து எருசலேமில் எழும்ப போகும் அந்த மூன்றாவது தேவாலயத்தின் பதைவதைக்கும் ரகசியங்களை உடைக்கப் போகிறோம். இந்த மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் என்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் ஒரு அசைக்க முடியாத பைபிள் ஆதாரம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மதீவில் இருக்கும்போது தேவதூதன் அவனிடம் ஒரு அளவுகோலை கொடுத்து ஒரு மாபெரும் கட்டளையிடுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 11:1-2, நீ எழுந்து தேவாலயத்தினுடைய ஆலயத்தை பலிபீடத்தையும் அதிலே தொழுது கொள்கிறவனையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரத்தை அளக்காமல் தள்ளிவிடு, அது புற ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. நன்றாக கவனியுங்கள். யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை எழுதுவது கிறிஸ்துவுக்கு பின் 90களில். ஆனால் எருசலேம் தேவாலயம் கிறிஸ்துவுக்கு பின் 70லேயே முற்றிலும் இடிக்கப்பட்டு விட்டது. இடிக்கப்பட்டு தரைமட்டமான ஒரு தேவாலயத்தை யோவான் எப்படி அளக்க முடியும்? அப்படியானால் யோவான் அளப்பது இடிக்கப்பட்ட பழைய தேவாலயத்தை அல்ல, இறுதி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் எருசலேமில் கட்டப்பட போகும் அந்த பிரமாண்டமான மூன்றாவது தேவாலயத்தை. அதில் ஒரு அதிர்ச்சியும் தேவதூதன் சொல்லுகிறான். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தை அளக்காதே, அது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இறுதி காலத்தில் தேவனாலும் கட்டப்பட்டாலும் அந்த மலை முழுவதையும் யூதர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. அங்கே வேறு மதத்தினரும் இருப்பார்கள் என்று பைபிள் 100% துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. தேவாலயம் கட்டப்பட்டால் மட்டும் போதாது, பழைய ஏற்பாட்டில் மோசே காலத்தில் நடந்ததை போலவே அந்த மூன்றாவது தேவாலயத்தில் மிருக பலிகளும் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும். இது எப்படி தெரியும்? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அந்தி கிறிஸ்து குறித்த ஒரு பதபதைக்கும் கணக்கு இருக்கிறது. தானியேல் 9:27, அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபின் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். ஒரு வாரம் என்பது தீர்க்கதரிசனத்தின்படி 7 வருடங்கள். அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலர்களோடு 7 வருடங்களுக்கு ஒரு மாபெரும் சமாதான ஒப்பந்தத்தை போடுவான். அந்த ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் யூதர்கள் தங்கள் மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவார்கள். ஆனால் 3.5 வருடங்கள் முடிந்தவுடனேயே அவன் தன் சுயரூபத்தை காட்டுவான், பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒரு தேவாலயத்தில் பலி செலுத்துவதை நிறுத்த வேண்டுமானால் அங்கே பலி செலுத்துவது முதலில் தொடங்கப்பட வேண்டும். அப்படியானால் உலகத்தின் எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் இஸ்ரேலர்கள் மூன்றாவது தேவாலயத்தை கட்டி மீண்டும் காளைகளையும் ஆடுகளையும் பலியிடும் அந்த மாபெரும் நாள் வந்தே தீரும். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தப்பாது. யூதர்கள் நினைப்பார்கள், நாம் தேவாலயத்தை கட்டிவிட்டோம், பலி செலுத்துகிறோம், நமக்கு மாபெரும் சமாதானம் வந்துவிட்டது என்று. ஆனால் அங்கேதான் பிசாசின் மாபெரும் வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:15 தன் சீசர்களை பார்த்து ஒரு அதிரடியான எச்சரிக்கையை கொடுத்தார். மேலும் தானியேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்பதை நீங்கள் காணும்போது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், மலையிலே ஓடிப்போங்கள். இது பாழாக்கும் அருவருப்பு என்பது என்ன தெரியுமா? 3.5 வருடங்கள் கழித்து அந்தி கிறிஸ்து நேராக அந்த மூன்றாவது தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைவான், மிருக பலிகளை நிறுத்துவான், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு கொடூரமான விக்கிரகத்தை அல்லது சொந்த உருவச்சிலையை நிறுவுவான். 2 தெசலோனிக்கர் 2:4 படி
அந்த தேவாலயத்தின் சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து இனிமேல் வேறு தேவன் கிடையாது, நான் தான் தேவன், என்னை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கட்டளையிடுவான். இதுதான் மனித சரித்திரம் காணப்போகும் உச்சக்கட்ட துரோகமும் மாபெரும் அதிர்ச்சியுமாக இருக்கும். அந்திக்கிறிஸ்து உட்கார போகும் அந்த மூன்றாவது தேவாலயம் மனிதர்களால் கட்டப்படும் ஒரு கட்டிடம்தான். ஆனால் அது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உண்மையான தேவாலயம் அல்ல. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் இனி மனிதர்கள் கட்டிய கல்லிலும் மண்ணிலும் வாசம் செய்வதில்லை. 1 கொரிந்தியர் 3:16 ஆணித்தரமாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஆம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் தான் உண்மையான தேவாலயம். அந்திக்கிறிஸ்து கல்லால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் உட்கார்ந்து நான் தான் தேவான் என்று மார்தட்டி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து தன் உண்மையான தேவாலயமாகிய நம்மை மகிமையின் மேகங்களில் ஏந்தி செல்வார். அந்திக்கிறிஸ்துவின் போலி தேவாலயம் இயேசுவின் வாயின் சுவாசத்தினால் முற்றிலும் அழிக்கப்படும். உலகத்தில் எத்தனையோ இராணுவங்கள் ஒப்பந்தங்கள் இருந்தாலும் மூன்றாவது தேவாலயம் குறித்து பைபிள் சொல்லும் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிய தீரும். இதுதான் 100% அசைக்க முடியாத வேதாகம உண்மை. அந்திக்கிறிஸ்து உட்கார போகும் மூன்றாவது தேவாலயத்தின் பதபதைக்கும் ரகசியத்தை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த தேவாலயத்தில் உட்கார்ந்த பின்பு அந்திக்கிறிஸ்து உலக மக்களை கட்டுப்படுத்த ஒரு மாபெரும் பயங்கரமான சட்டத்தை கொண்டு வருவான். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தின்படி சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் எல்லோரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படி செய்வான். அந்த முத்திரை இருந்தால் ஒழிய ஒருவனும் எதையும் விற்கவும் வாங்கவும் முடியாது. அந்த முத்திரையின் எண் 666. இந்த 666 என்ற எண் என்ன? இன்று உலகத்தை சொல்லப்படும் போல இது ஒரு வெறும் பார்கோடா அல்லது தோலுக்கடியில் வைக்கப்பட்டு மைக்ரோ சிப்பா அல்லது மனித அறிவை உலுக்கும் வேறொரு மாபெரும் ஆவிக்குரிய தந்திரமா? அடுத்த வீடியோவில் மனித குலத்தையே நரகத்திற்கு இழுத்து செல்ல போகும் அந்த 666 பதபதைக்கும் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்கள் தூக்கத்தை கெடுக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.